ஸ்ரீ புருஷோத்தம க்ஷேத்திர மாஹாத்மியம் 27ஆம் அத்தியாயம் 4 தெய்வங்களின் நிறுவுதல். ஜைமினி முனிவர் கூறினார், தங்கத்தால் ஆன ஒரு ஏணி வானத்திலிருந்து தொங்க விடப்பட்டு இரத்தினங்களால் பதிக்கப்பட்டது. அதன் மேற்பகுதி வான்வெளி ரதத்தில் தாமரை பிறந்த இறைவனின் பாதத்தில் பொருத்தப்பட்டது. பிரம்மதேவர் இறங்குவதற்கு வசதியாக அதன் அடிப்பகுதி பூமியை தொட்டது. ஒவ்வொரு படிக்கட்டுகளும் 4 வியாமங்கள், 2 கைகளும் இருபுறமும் நீட்டப்படும் போது நடு விரல்களின் நுனிகளுக்கு இடையிலான தூரம் நீளமாகவும் தடிமனாகவும் இருந்தன. வானவில் ஒளி கதிர்களை வெளியிடும் வானவில் போல வானவில் மற்றும் மாளிகைக்கு இடையில் இறைவன் உடனடியாக தோன்றினார். மேலும் மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். தங்கள் கைகளில் இரத்தின கோல்களுடன் கந்தர்வ மன்னர்கள் சடங்கு ரீதியாக அவருக்கு பாதையை சுட்டிக்காட்டி, இதுதான் பாதை, தலைவரே, பகவானே, வாருங்கள் என்று கூறினர். இறைவன் தனது கைகளை துர்வாசர்கள் மற்றும் நாரத முனிவர் இருபுறமும் நோக்கி நீட்டி படிகளில் இறங்கி பிரபஞ்சத்தையே புனிதப்படுத்தினார். அவர் புன்னகையுடன் ரதங்களையும் நன்கு அலங்கரிக்கப்பட்ட மாளிகையையும் அடிவானத்திலிருந்து அடிவானம் வரை நீண்டிருந்த பலிபீடத்தையும் பார்த்தார். இரத்தின கல் தூண்களால் அற்புதமாக அலங்கரிக்கப்பட்டு சக்கரனுக்கு கூட ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அது ஒன்று கூடிய அனைத்து தேவைகளாலும் நிரம்பி இருந்தது. அவர் வான்வெளி ரதத்திலிருந்து இறங்கி தேவர்கள், மன்னர்கள் மற்றும் பிராமண முனிவர்கள் தங்கள் கைகளை ஒன்றாக இணைத்து தங்கள் கிரீடங்களின் மேல் வைத்திருந்ததால் அவர்களை புகழ்ந்து பாடினார். இறைவனின் கருணையால் ஆசீர்வதிக்கப்பட்ட கால் பகுதி, தலைகளின் மேல் ஏந்திய கோடிக்கணக்கான அஞ்சலிகளால் பக்தியுடன் இணைக்கப்பட்ட உள்ளங்கைகள் நிரம்பியிருந்தது. மன்னர் இந்திரத்யும்னன் தனது தாமரை போன்ற பாதங்களில் வணங்குவதை கண்ட பிரம்மதேவர் மரியாதையான வார்த்தைகளில் உதடுகளை பிரித்து ஒரு மென்மையான புன்னகையுடன் தேவர்கள், பித்ருக்கள், துறவிகள், பிராமண முனிவர்கள், சித்தர்கள், வித்யாதரர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள் மற்றும் தேவதேவதைகளை நோக்கி விரலால் சுட்டி காட்டினார். அவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் கூடி, நாங்கள் ஒரே நேரத்தில் மகிழ்ச்சியால் நிறைந்தோம். மன்னர் இந்திரத்யும்னரே, தங்கள் அதிர்ஷ்டம் அனைத்து உலகங்களையும் எவ்வாறு கவர்ந்துள்ளது என்பதை பாருங்கள். தங்களுக்காக அவர்கள் அனைவரும் ஒரு முறை ஒன்றிணைந்து என்னை தலையில் வைத்திருக்கிறார்கள். இதை கூறிவிட்டு அவர் நாராயணரின் தேருக்கு விரைந்தார். உலகங்களின் இறைவனை வணங்கி 3 முறை சுற்றி வந்த பிரம்மதேவர் உடல் முழுவதும் முடியுடன் பேரின்ப கடலில் மூழ்கினார். தடுமாறும் குறிப்புகளுடன் அவர் தனது சொந்த உணரக்கூடிய ஆன்மாவையே புகழ்ந்தார். பிரம்மதேவர் கூறினார், உங்களுக்கு வணக்கம், தங்களுக்கு வணக்கம், உங்களுக்கும் எனக்கும் மீண்டும் மீண்டும் வணக்கம். நான், நீங்கள், நீங்கள், நான். நகரும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட இந்த முழு பிரபஞ்சமும் நீங்கள்தான். மகத்துடன், அதாவது பெரிய கொள்கையுடன் தொடங்கும் முழு பிரபஞ்சமும் தங்கள் மாயையின் ஒரு விளையாட்டு. பிரபஞ்சத்தின் ஆன்மாவே, இது தங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளது. இது தங்களால் மட்டுமே மாற்றப்பட்டுள்ளது. இந்த வெளிப்படையான உலகம் அனைத்தும் தங்கள் அறிவு இல்லாததால் தோன்றியது. தாங்கள் உணரப்படும் போது ஒரு கயிற்றில் பாம்பின் மாயையைப் போல அனைத்தும் அழிந்துவிடும். இந்த தெரியும் உலகத்தை சத்துவம் மற்றும் அசத்துவம், இருக்கும் மற்றும் இல்லாத தனித்துவமான வகைகளின் அடிப்படையில் விவரிக்க முடியாது. தலைவரே, பகவானே, பிரபஞ்சமாக தோன்றும் சுய ஒளியே, தங்களுக்கு வணக்கம். இன்ப பொருள்களிலிருந்து பெறப்பட்ட முழு மகிழ்ச்சியும் இயற்கையான, அதாவது உண்மையான மகிழ்ச்சியின் உருவகமான தங்களின் ஒரு பகுதியாகும். அனைத்து உயிரினங்களும் தங்களுடைய அந்த மகிழ்ச்சியின் ஒரு பகுதியிலேயே தங்கள் வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்கின்றன. உலகங்களின் விரிவான வெளிப்பாடு இல்லாத, உருவம் அல்லது வடிவம் இல்லாத, மாறுபாடுகள் இல்லாத, வேறு ஆதரவு இல்லாத, மொத்தமான மற்றும் நுட்பமான, பெரிய மற்றும் நுணுக்கமான, மொத்தமான மற்றும் நுணுக்கமற்ற பகவானே, குணங்களுக்கு அப்பாற்பட்ட ஆனால் குணங்களின் ஆதரவை கொண்ட 3 குணங்களின் ஆன்மா மூலம் தலைவரே, தமக்கு வணக்கம். நான் தங்கள் மாயையால் மயக்கமடைந்துள்ளேன். நான் படைப்பில் மட்டுமே அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டுள்ளேன். இன்றும் எனக்கு நிரந்தர பேரின்பம் கிடைக்கவில்லை. தங்களுக்கு வணக்கம். உள்ளுணர்வு ஆன்மா,
நான் உங்கள் தொப்புளில் உள்ள தாமரையிலிருந்து பிறந்தவன். நான் அங்கேயே தங்களை நிரந்தரமாக புகழ்ந்து பேசுகிறேன். உங்கள் மாயையை மீற நான் தகுதியற்றவன். வேறு யார் அவ்வளவு திறமையானவராக இருக்க முடியும்? இந்த அண்ட முட்டையின் நடுவில் நான் படைக்கப்பட்டதைப் போலவே மற்றும் படைப்பின் செயல்பாட்டில் ஈடுபட்டிருப்பது போல கோடிக்கணக்கான அண்ட முட்டைகளும் கோடிக்கணக்கான பிரம்ம தேவர்கள் தொடர்ச்சியாக படைக்கப்பட்டுள்ளனர். 3.5 கோடி பேர் கொண்ட இவற்றில் ஒரு பிரம்மதேவர் கூட இல்லை. நான் உங்கள் முன் நிற்பது போலவே உங்களை நிஜத்தில் வணங்குகிறேன். சிந்தனைக்கு அப்பாற்பட்ட மகத்துவம் கொண்ட தங்களுக்கு வணக்கம். சித் அறிவு உணர்வு வடிவத்தில் உங்களுக்கு வணக்கம். தேவர்களின் அதிபதிக்கு வணக்கம். தேவர்களின் தலைவரே தங்களுக்கு வணக்கம். தெய்வீக மற்றும் தெய்வீகமற்ற வடிவங்களுடன் உங்களுக்கு வணக்கம். தெய்வீக வடிவத்துடன் இருக்கும் உங்களுக்கு வணக்கம். முதுமை மற்றும் இறப்பு இல்லாத தங்களுக்கு வணக்கம். மரணத்தின் கடவுள் உருவகமான தங்களுக்கு வணக்கம். சுடர்விடும் நெருப்பின் வடிவமான தங்களுக்கு வணக்கம். மரணத்தின் கடவுள், அந்த கடவுளுக்கு, தங்களை நாடுபவர்களின் மரணத்தை அளிக்கும் இறைவனுக்கு, உள்ளார்ந்த பேரின்ப வடிவத்தின் இறைவனுக்கு, பக்தியை விரும்பும் இறைவனுக்கு, அனைத்து உலகங்களின் தாய் தந்தைக்கு மீண்டும் மீண்டும் வணக்கம். அவர்களை மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன். தம்மை வணங்குபவர்களின் வேதனையை போக்கும் இறைவனுக்கு வணக்கம். அதற்காகவே தொடர்ந்து பாடுபடும் இறைவனுக்கு வணக்கம். ஏழைகள் மற்றும் ஏழைகள் மீது இயற்கையான அனுதாப கடலான தமக்கே வணக்கம் வணக்கம். உன்னதமானவருக்கு வணக்கம். மிக பெரியவரின் வடிவத்தில் உள்ள இறைவனுக்கு அப்பால் கரையாக இருக்கும் தங்களுக்கு வணக்கம். கரையற்றவருக்கு, அதாவது மற்றவர்களை அழைத்து செல்லும் மறுகரைக்கு வணக்கம். பிரம்மதேவரின் வடிவத்தில் உள்ள தங்களுக்கு வணக்கம். உண்மை வடிவமான தங்களுக்கு வணக்கம். மிகப்பெரிய காரணத்திற்கு இடைவிடாத தொடரால் வியாபித்திருக்கும் மிகப்பெரிய யதார்த்தத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட உங்களுக்கு வணக்கம். வணங்குபவர்களின் துயரத்தை அளிப்பவருக்கு வணக்கம். உங்கள் சொந்த ஆன்மாவின் ஒரே சூரியனுக்கு தலைவரே, பகவானே, உலகங்களின் தலைவரே, படைப்பின் பொறுப்பை நீங்கள் ஏற்கும் போது முன்பு தங்களிடம் பிரார்த்தனை செய்யப்பட்டதை செய்யுங்கள். உள்ளார்ந்த பேரின்பத்தின் உருவகம் தலைவரே, பகவானே, நீங்கள் மகிழ்ச்சியடைந்தால் எனக்கு என்ன அணுக முடியாதது? கருணை கடலே, நான் விளையாட்டுத்தனமான முறையில் தங்களிடமிருந்து வேறுபட்டு அறியாமையின் இருளால் சூழப்பட்ட பிரபஞ்சத்தின் சிறையில் அலைந்து திரிபவர். உங்களை தவிர வேறு எந்த விடுதலையையும் காணவில்லை. சூரர்களாலும் அசுரர்களாலும் வணங்கப்படும் தாமரை போன்ற பாதங்களை கொண்ட தங்களுக்கு வணக்கம் வணக்கம். தலைவரே, பகவானே, துன்பத்தை போக்கும் ஒரே சந்திரனே, வணக்கம் வணக்கம். பகவானே, ஏராளமான நலன் மற்றும் சிறந்த அறிவை கொண்ட பகவானே, வணக்கம் வணக்கம். ஊகங்களுக்கு அப்பாற்பட்ட இறைவனை, அடைய முடியாத ஆசைகளை கூட அருளும் கல்பக மரமே, துன்பத்தில் மூழ்கியிருக்கும் துன்பப்பட்ட மற்றும் ஆதரவற்றவர்களின் துயர கூட்டத்தை எப்போதும் நீக்க தயாராக இருக்கும் இறைவனை, உலகங்களின் தலைவரே, துயர கடலில் மூழ்கி இருப்பவர்களிடம் மகிழ்ச்சி அடைவீராக. கருணை உள்ளவரே, தமது கருணை மிக்க பக்கவாட்டு பார்வையின் அழகிய வசீகரத்தால் எங்களை காப்பாற்றுங்கள். வேத வசனங்களின் அர்த்தங்கள் நிறைந்த வார்த்தைகளால் உலகங்களின் மகிமையான இறைவனை புகழ்ந்து பேசிய பிறகு பிரம்மதேவர் பூமியை தாங்கி பலபத்திரராக அவதரித்த கலப்பை ஏந்திய இறைவனை காணச் சென்றார். மிகுந்த பக்தியுடன் வணங்கிய பிறகு ஸ்ரீ பலராம சுவாமியை மகிழ்ச்சியுடன் புகழ்ந்தார். தேவர்களின் தலைவரே, வானம் உமது தலை. கடவுளே, பகவானே, நீர் உமது உடல். பூமி உமது பாதங்களை உருவாக்குகிறது. நெருப்பு உமது வாய். காற்று உமது மூச்சு. மூலிகைகளின் அதிபதி, அதாவது சந்திர தேவர் தமது மனம். சூரியன் தமது கண். கடவுளே, பகவானே, பகுதிகள் உமது கரங்கள். அறிவின் கண்ணாடியான தமக்கு வணக்கம். 14 உலகங்களின் மூலத்தூணான தமக்கு வணக்கம். உமது தாமரை போன்ற பாதங்களில் அடைக்கலம் தேடுபவர்களின் பாவ கூட்டத்தை நீக்குபவருக்கு வணக்கம். எண்ணற்ற முகங்கள், வாய்கள், கண்கள், காதுகள், பாதங்கள், கண்கள் மற்றும் கைகள் கொண்ட இறைவனுக்கு வணக்கம். உறுதியாக வேரூன்றிய மற்றும் தொடக்கமில்லாத இருளின் நிறைக்கு சூரியனுக்கு வணக்கம்.
கடவுளே, பகவானே, 3 வேதங்களுடன் ஒத்த முப்பரிமாண குறைகளை அளிப்பவருக்கு வணக்கம். 3 அவதாரங்களை கொண்ட இறைவனுக்கு, தலைப்பாகைகளில் இரத்தின கொத்து போன்ற பூமியின் கோலத்தை தாங்கிய இறைவனுக்கு, காலன், நெருப்பு மற்றும் ருத்ரனின் வடிவத்தில் உள்ள இறைவனுக்கு வணக்கம். பெரிய ருத்ரனாகிய தமக்கு வணக்கம். தலைப்பாகைகளில் குடையின் நடுவில் உடலை படுக்கையாக கொண்டு தூங்கும் தமக்கு வணக்கம். பிரளயத்தின் போது பெருங்கடலின் நீர் அதிகரிக்கும் போது 3 உலகங்களும் ஒன்றாகும் போது தாம் மட்டும் சேஷனாக 1000 தலைப்பாகைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறீர். கடவுளே, பகவானே, தலைப்பாகைகளில் இரத்தின கொத்துக்கள் இருப்பது என்ற சாக்கு போக்கில் நீங்கள் அனைத்து உயிரினங்களையும் ஒன்றாக சேர்த்திருக்கிறீர்கள். தாம் மட்டுமே எல்லாவற்றிற்கும் அதிபதி. தாம் எப்போதும் எல்லாவற்றையும் படைப்பவர், பாதுகாப்பவர், விழுங்குபவர் மற்றும் ஆதரிப்பவர். நானும் மற்றவர்களும் உங்களுக்கு ஒரு வழிமுறை மட்டுமே. பகவான் நாராயணர் தம்மிடமிருந்து வேறுபட்டவர் அல்ல என்று வேதாந்தங்களில் பேசப்பட்டுள்ளது. தாங்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக வேறுபாட்டை நாடுகிறீர்கள். தாங்கள் படுக்கை, அவர் படுத்திருப்பவர். தாங்கள் மூடுபவர், அவர் மூடப்பட்டிருப்பவர். ஸ்ரீ மகாவிஷ்ணுவாக இருப்பவரே ராமர், ஸ்ரீராமராக இருப்பவரே ஸ்ரீகிருஷ்ணர் மட்டுமே. தங்கள் இருவருக்கும் இடையில் எந்த வித்தியாசமும் இல்லை. மன்னியுங்கள், நீங்கள் உலகங்களுடன் ஒத்தவர்கள். இந்த பிரார்த்தனையின் முடிவில் அவர் மகான் பலராம சுவாமியை வணங்கினார். பின்னர் அவர் தேருக்கு சென்றார். உலகங்களின் தெய்வத்தை காண அன்னை சுபத்ராவை வணங்கினேன். அவர் பிரார்த்தனை செய்தார், வெற்றி பெறு, பிரபஞ்சத்தின் தாயை, மகிழ்ச்சி அடைவாய். பெரிய தெய்வமே, தாமே விளைவையும் காரணத்தையும் உருவாக்குபவர், சர்வ வல்லமை உள்ளவளே, தமக்கு வணக்கம். தேவி, அறிவு மற்றும் மாயையின் தன்மை கொண்ட அனைவரின் இதயங்களிலும் தாம் நுழைந்திருக்கிறீர்கள். தேவி பத்ரையே, தாம் எப்போதும் கைவல்ய வகை விடுதலையை வழங்குபவள். சூரர்களின் தோற்றத்திற்கு மூலமான தம்மை நான் வணங்குகிறேன். தேவி, தாமே நகரும் மற்றும் அசையாத உயிரினங்களை மயக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மாயா சக்தி ஆவீர்கள். தாம் இதய தாமரையில் அமர்ந்திருக்கிறீர்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உணர்வுகளையும் விருப்பத்தையும் தாம் பின்பற்றுகிறீர்கள். தாம் மட்டுமே லக்ஷ்மி, கௌரி, சாக்ஷி மற்றும் காத்யாயினி. தெய்வமே, எல்லாவற்றுடனும் ஒத்தவளே, எந்த இடத்திலும் எந்த பொருள் இருந்தாலும், அது உண்மையானதாக இருந்தாலும் சரி, உண்மையற்றதாக இருந்தாலும் சரி, தாமே அதன் சக்தி. தம்மை புகழ்ந்து பேச தகுதியானவர் யார்? தேவி சுபத்திரையே, வெற்றி பெறுவீராக. மென்மையான பெண்ணே, தாமே அனைவருக்கும் நலனை வழங்குபவர். தாமே சுப மற்றும் அசுப வடிவங்களின் பத்ரகாளி ஆவீர்கள். தமக்கு வணக்கம். தெய்வமே, தாமே அனைத்து உலகங்களுக்கும் தாய். உண்மையில் நாராயணர் தந்தை. பெண் வடிவத்தில் பிரபஞ்சத்தில் தாமே எல்லாம். பிரபஞ்சத்தின் இறைவன் ஆண் வடிவத்தில் எல்லாம். தங்கள் இருவருக்கும் இடையே எந்த வித்தியாசமும் இல்லை. அதைவிட பெரியது எதுவும் இல்லை. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மாயையான தம்மால் நாங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளோம். தெய்வமே, உங்கள் கட்டளையை நிறைவேற்றி நாங்கள் எப்போதும் அலைகிறோம். தாமே தொழில், விருப்பம் மற்றும் பெரும் பசி. தாமே தூக்கமாவீர். தாமே நம்பிக்கை. தாமே எல்லா இடங்களையும் நிரப்புகிறீர்கள். ஒவ்வொருவரின் நம்பிக்கைகளையும் லட்சியங்களையும் நிறைவேற்றுபவர் தாமே ஆவீர்கள். தேவியே, அடிமைத்தனத்திற்கும் முக்திக்கும் தாமே காரணமாவீர்கள். எல்லா அறிவையும் அருளும் தெய்வமே, நித்தியமானவரே, எல்லா பக்தர்களுக்கும் ஆசைகளை தரும் கல்பப்படர் தாமே ஆவீர். தம் விழிகளில் வரும் தெய்வத்தின் கருணை பார்வையால் என்னை காப்பாற்றுங்கள். தமது தாமரை போன்ற பாதங்களை நான் வணங்குகிறேன். சுபத்திரை வடிவில் அந்த தெய்வத்தை புகழ்ந்து பேசிய பிறகு அருகிலிருந்த தேரில் நின்ற ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சக்கரமான சுதர்ஷனாழ்வாரிடம் சென்றான். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் 4வது வடிவமாக கருதப்படும் சக்கரத்தை வணங்கினான். மிகுந்த பக்தியுடன் குனிந்து வணங்கிய பிறகு அவர் பின்வரும் பிரார்த்தனையை செய்யலானார். பெரும் சுடர்களை கொண்ட சுதர்ஷனரே, கோடி சூரியன்களுக்கு சமமான பிரகாசத்தை கொண்டவரே, அறியாமையின் இருளால் குருடர்களாக இருப்பவர்களுக்கு
ஸ்ரீவைகுந்தத்திற்கு செல்லும் பாதையை காட்டும் தலைவரே, தமக்கு வணக்கம். நித்திய வசீகரனே, ஸ்ரீ வைஷ்ணவர்களின் செல்வத்தின் இருப்பிடமே, தடுக்கவோ அல்லது கட்டுப்படுத்தவோ முடியாத அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வடிவத்தை நான் வணங்குகிறேன். வணங்கி தெய்வங்களை புகழ்ந்து பாடிய பிறகு இவ்வாறு இறைவன் தேர்களை விட்டு விலகினார். மன்னர் இந்திரத்யும்னரும் நாரத முனிவரும் சுட்டிக்காட்டிய வழியில் அவர் மாளிகையை காண விரும்பியதால் நீலமலையில் ஏறினார். அவர் தேவர்களுடன் இணைந்து மாளிகையின் அருகே சென்றார். பிராமணர்களே, மனதார அவரால் அங்கீகரிக்கப்பட்ட அழகிய மண்டபத்தை கண்டார். அதன் நடுவில் தேவர்கள், பாம்புகள், மன்னர்கள், பிராமண முனிவர்கள், யோகிகள், பிராமணர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மற்றும் துறவிகள் ஆகியோரை அமர வைத்தார். மன்னரால் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பாத பீடத்தை உடைய ஒரு சிறந்த தெய்வீக சிம்மாசனத்தில் பகவான் தாமே அமர்ந்தார். பிரம்மதேவரின் கட்டளைப்படி மன்னர் செழிப்பு தரும் புனித சடங்குகளை செய்வதற்காக சாந்திகா, அதாவது அமைதி அளிப்பது, மற்றும் பௌஷ்டிகா, ஊட்டம் அளிப்பது ஆகியவற்றை செய்வதற்காக பெரிய முனிவரான பரத்வாஜ முனிவரை தேர்ந்தெடுத்தார். நிறுவலின் போது காணிக்கைகள் மற்றும் வழிபாட்டின் புனித சடங்குகளில் ஹோமங்களின் தியானம் செய்யப்பட வேண்டிய தேவர்கள் தாமரையில் பிறந்த இறைவனின் கட்டளைப்படி 4 பகுதிகளிலும் அமர்ந்தனர். அவர்கள் இனிமையான நறுமணங்கள், மலர் மாலைகள், அலங்காரங்கள் மற்றும் ஆபரணங்களால் சிறப்பாக போற்றப்பட்டனர். பின்னர் தேவர்களின் இறைவன் மற்றும் அனைத்து சொர்க்கவாசிகளின் முன்னிலையில் புத்திசாலியான பரத்வாஜ முனிவர் புனித சடங்கை தொடங்கினார். உலகங்களை படைத்தவரை அனைத்து முதன்மை மற்றும் துணை சடங்குகளுடன் ஆரம்பத்தில் வணங்கிய பிறகு மன்னர் மகிழ்ச்சியுடன் 3 உலகங்களின் அனைத்து குடியிருப்பாளர்களின் வழிபாட்டையும் செய்தார். பின்னர் அவரால் வணங்கப்பட்ட 3 உலகங்களின் அனைத்து குடியிருப்பாளர்களும் நடுவில் அமர்ந்திருக்கும் மாறாத பிரம்மதேவரையும் பிரம்மதேவரின் வடிவத்தில் தெரியும் உலகங்களின் இறைவனையும் பார்த்தார்கள். மன்னர் இந்திரத்யும்னரின் தயவால் அவர்கள் உயிருள்ள முக்தி பெற்ற ஆன்மாக்களின் நிலையை அடைந்தனர். மிகவும் கவர்ச்சிகரமாக இருந்த மாளிகையின் சிறப்பு விழாவை செய்த பிறகு அதில் ஒரு பெரிய கொடி ஒரு உயரமான கொடி கம்பத்தில் பறக்க விடப்பட்டது. அது இறைவனின் உடல் போன்றது. அப்படி இருந்தது. பரத்வாஜ முனிவர் பிரம்மதேவரிடம் அதில் உயிரை ஊற்றுமாறு கேட்டார். பின்னர் பிரம்மதேவர் எழுந்தார். நாரத முனிவர் மற்றும் பிற முனிவர்கள், பிராமணர்கள், மன்னர்கள், சத்திரியர்கள், நாகர்கள், அதாவது பாம்புகள் மற்றும் சிறந்த துறவிகள் ஆகியோருடன் சேர்ந்து அவர் ஸ்வஸ்தியாயனரின் புனித சடங்கை தானே செய்தார். கந்தர்வர்கள் இனிமையான குரலில் தெய்வீக பாடல்களை பாடினர். தெய்வீக கன்னி பெண்கள் நடனமாடத் தொடங்கினர். பிராமணர்கள் நல்ல சகுன பாடல்களை, அதாவது சகுனங்களை ஓதினார்கள். சங்குகள் ஊதப்பட்ட போதும் காஹள, எக்காளங்கள், முரஜ மற்றும் பேரி மேளங்கள் மற்றும் பல்வேறு இசைக்கருவிகள் வாசிக்கப்பட்ட போதும் அந்த ஒலி எல்லா இடங்களிலும் நிலவியது. பின்னர் அவர்களில் நான் தேரில் ஏறி படிகளில் தேரிலிருந்து சிலைகளை கீழே இறக்கினேன். அவர்கள் நாராயணரின் சிலையை நோய்களிலிருந்து விடுபட்டு மிக மெதுவாகவும் அழகாகவும் கீழே இறக்கினர். அவர்கள் மிகவும் விழிப்புடனும் கவனத்துடனும் இருந்தனர். அவர்களுக்கு நல்ல செறிவு இருந்தது. மிகுந்த பக்தியுடன் அவர்களுக்கு சரியான சுய கட்டுப்பாடு இருந்தது. அவர்கள் சிலையை பக்கங்களிலும் கைகளிலும் தலையிலும் கால்களிலும் தங்கள் கைகளை மெதுவாக வைத்து பிடித்தனர். அவர்கள் அதை பருத்தி படுக்கைகளில் வைத்து மாளிகைக்கு அருகில் கொண்டு சென்றனர். மேலிருந்து தெய்வீக சந்தான மரத்தின் பூக்கள் பொழிந்தன. பின்வரும் பிரார்த்தனை பாடப்பட்டது. வெற்றி பெறுவீராக பகவானே, ஸ்ரீகிருஷ்ணரே, பிரபஞ்சத்தின் தலைவரே, பகவானே வெற்றி பெறுவீராக. பாவங்களை அழிப்பவரே, மர உடலை விளையாட்டுத்தனமாக ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே வெற்றி பெறுவீராக, வெற்றி பெறுவீராக. விரும்பிய நன்மையை வழங்குபவரே வெற்றி பெறுவீராக. பகவானே, உலக இருப்பு என்ற கடலில் மூழ்குபவர்களின் கருணை மிக்க எழுச்சியாளராக இருப்பீராக, வெற்றியாளராக இருப்பீராக. மாறாதவரே வெற்றியாளராக இருப்பீராக. கருணை கடலே வெற்றியாளராக இருப்பீராக. பகவானே, துன்பப்படுபவர்களின் இறுதி தஞ்சம் தாமே ஆவீர்கள். வெற்றியாளராக இருப்பீராக. அச்சுதனே வெற்றியாளராக இருப்பீராக. அனந்தனே வெற்றியாளராக இருப்பீராக.
ஈசானனே தமக்கு வணக்கம். இந்த பிரார்த்தனைகளால் பகவான் தன்னைத்தானே பிறந்த பிரம்மதேவரால் புகழப்பட்டார். நாரத முனிவரும் தனது வீணையில் வாசித்து புகழ்ந்தார். 2 இரத்தின குடைகளை, ஒன்று தலைக்கு மேலேயும் மற்றொன்று முதுகுக்கு பின்னால் சந்திரனும் சூரியனும் மிகுந்த பக்தியுடன் வைத்திருந்தனர். தெய்வீக தூபம் எரிக்கப்பட்டது. வானத்து பெண்கள் தங்கள் இளமை வசீகரத்தால் அலங்கரிக்கப்பட்டு இருபுறமும் வரிசையாக சௌரிகளுடன் கைகளில் ஏந்தி நின்றனர். அவர்கள் அவற்றை அழகாக அசைக்க ஆர்வமாக இருந்தனர். அவர்கள் அனைவரும் மிகுந்த உற்சாகத்துடன் ஒன்றிணைந்து சுதர்சனன், தேவி சுபத்ரை மற்றும் பலபத்ரரின் சிலைகளை எடுத்து கொண்டனர். மாளிகையின் நுழைவாயிலில் இரத்தினத்தால் பதிக்கப்பட்ட தூண்களுடன் ஒரு மண்டபம் கட்டப்பட்டிருந்தது. சிலைகள் அங்கு வைக்கப்பட்டு முன்பக்கம் ஒரு வட்ட கண்ணாடியுடன் துறவரம் பூசப்பட்டன. இரத்தினத்தால் அலங்கரிக்கப்பட்ட நீர் பாசன கலசங்கள் வாசனை திரவியங்களால் நறுமணம் வீசும் தீர்த்தங்களிலிருந்து வரும் புனித நீரால் நிரப்பப்பட்டன. ஸ்ரீ சூக்தம் மற்றும் புருஷ சூக்தம் ஆகியவற்றை ஓதி சிறந்த பிராமணர்களே, அனைத்து உலகங்களின் நன்மைக்காக பிரம்மதேவர் சிலைகளின் துறவரச் சடங்கை செய்தார். பின்னர் தெய்வங்கள் அலங்கரிக்கப்பட்டு இனிமையான நறுமணங்களாலும் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டன. உலகத்தை படைத்தவரே நீராஜன சடங்கை செய்தார். விளக்குகளை அசைத்தல். பின்னர் இறைவன் மந்திரங்களை கூறி அவற்றை இரத்தினத்தால் பதிக்கப்பட்ட சிம்மாசனத்தில் வைத்தார். பிரம்மதேவர் கூறினார், பகவானே, முழு பிரபஞ்சத்தின் ஆதரவாளரே, அனைத்து உலகங்களிலும் நிறுவப்பட்டார். நல்ல பெயர் பெற்ற தலைவரே, பகவானே, எங்கும் நிறைந்தவரே, இந்த மாளிகையில் நிலை பெறுங்கள். நீங்கள் நிறுவப்பட்டதும் பகவானே, நாங்கள் அனைவரும் நிலைநிறுத்தப்படுகிறோம். இந்த நிறுவல் சடங்கு உங்கள் கட்டளைப்படியும் உங்கள் அருளால் நன்றியாலும் நிறைவேறட்டும். உலகங்களின் இறைவனை நிறுவி அவரது தாமரை போன்ற இதயத்தை தொட்ட பிறகு அவர் அனுஷ்டுப்மணியின் மந்திர ராஜத்தை, அதாவது தலைமை மந்திரத்தை 1000 முறை மீண்டும் கூறினார். பிராமணர்களே, வைசாக மாதமான வைகாசி மாதத்தின் பிரகாசமான பாதியின் 8வது நாளில், அதாவது வளர்பிறையின் 8வது நாளில், புஷ்ய நட்சத்திரமான பூச நட்சத்திரத்துடன் இணைந்து ஒரு அற்புதமான வியாழக்கிழமை அன்று, அதாவது குரு புஷ்ய திருநாள் அன்று நிறுவுதல் சடங்கு செய்யப்பட்டது. அந்த நாள் மிகவும் புனிதமானது. இது அனைத்து பாவங்களையும் அழிக்கும். புனித நீராடல், தானங்கள், தவம் மற்றும் ஹோமம் இவை அனைத்தும் நித்திய நன்மையை தருகின்றன. பக்தி உணர்வுகளால் புனிதப்படுத்தப்பட்ட ஸ்ரீகிருஷ்ணர், பலதேவர் மற்றும் தேவி சுபத்ரையை அந்த நாளில் காண்பவர்கள் நிச்சயமாக முக்தி அடைவார்கள். வைகாசி மாதத்தின் பிரகாசமான பாதியின் 8ஆம் நாள் வியாழக்கிழமை மற்றும் புஷ்ய நட்சத்திரத்துடன் இணைந்திருந்தால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நிச்சயம் வழிபட வேண்டும். இந்த வழிபாடு கோடி பிறவிகளின் பாவங்களை அழிக்க உதவும். 27ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.